வணக்கம் 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 மக்களே, நாம இந்த வீடியோல ஒரு படம் வரதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி ஒருத்தர் ஹைப்பா பேசி அதாலியா அடி வாங்கின திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போறோம். இதுல நாம முதல்ல பார்க்க போற திரைப்படம் அஞ்சான். வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல ஆரம்பிச்சு ஜெட் வேகத்துல போன சூர்யா அவர்களோட கெரியருக்கு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு விட்டது இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்திற்கு பிறகு இப்ப வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை திரையரங்குகள்ல வெளியான திரைப்படங்கள்ல சூர்யா அவர்களால கொடுக்க முடியல. இந்த அஞ்சான் திரைப்படம் வரத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட கதாநாயகன் சூர்யா அவர்களுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சிங்கம் 2. இந்த படத்தோட இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் இயக்கத்துல ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டை. இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து படம் பண்றாங்கன்னும் போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருந்தது. எப்படி இருப்பானோ என்னவோ செக் பண்ணவே முடியலையே. இந்த படத்தின் மேல லிங்குசாமி அவர்களும் கான்பிடென்ட்டா இருந்தாரு. அதனால 2013ஆம் வருடம் ரிலீஸ் ஆன அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல தானும் சூர்யாவும் இணையற அஞ்சான் திரைப்படத்தை பற்றி கான்பிடென்ட்டா பேசினாரு. நம்ம ஜாயின் பண்றோம் இந்த படத்துல நெக்ஸ்ட் மாஸ். மற்ற இன்டர்வியூகள்ல கூட இந்த படத்தை பற்றி ஓவரா பில்டப் செய்திருப்பாரு லிங்குசாமி. நான் சொன்ன இதுவரை கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசா இறக்கணும்னு நினைச்சிருக்கேன். ரன் சண்டக்கோழி மாதிரியான மாஸ் படங்களை கொடுத்த லிங்குசாமி அவர்களே இப்படி பேசுறாருன்றதால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இன்னும் எகிர ஆரம்பிச்சது. நீ அடிச்சது யார் தெரியுமா? காசி. என்ன கொன்னுடுவான். இறங்கி ஓடிடுப்பா. காசி. பாபநாசம் படத்துல சுயம்பலிங்கம் தன் குடும்பத்தோட தென்காசி போன ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகல. அதாவது ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை. புரிஞ்சுதா? மறுநாள் நாங்க அப்படியே ஹோட்டல்ல தங்கிட்டு ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் சார். என்ன படம்? அஞ்சான். 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் இந்த படம் திரையரங்குகள்ல வெளியாச்சு. அன்னைக்கு அஞ்சான் திரைப்படத்தை பார்த்த பலருக்கும் அது அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல. அன்னைக்கு தொடங்கி ரொம்ப நாளைக்கு ட்ரோல் கண்டென்ட் ஆனாரு இந்த படத்தோட இயக்குனர் லிங்குசாமி. பேஸ்புக், வாட்ஸ்அப் முழுக்க அஞ்சான் ட்ரோல் பரவ ஆரம்பிச்சது. இந்த படத்தோட இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேசினதையும் இந்த படத்தையும் கனெக்ட் செய்து பல மீம்ஸ்கள் உருவாச்சு. திரும்ப திரும்ப பக்கத்துல உட்கார்க்கிற சூர்யாவை குட் பாய்ன்னு சொல்லி எல்லாரும் ஏதோ நீங்க கிளாஸ் ஆக்க ட்ரை பண்றீங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாங்க. மவனே நெக்ஸ்ட் மாஸ். இதனால இந்த படமும் பாதிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும், நம்ம பேரை சரித்திரத்தில் எழுதுவாங்கன்னு சொன்னீங்க, இதானா? இத்தனைக்கும் அஞ்சான் அவ்வளவு மோசமான படம் எல்லாம் இல்ல. பாஷா படத்தை பட்டி டிங்கரிங் பார்த்து எடுத்து வச்சிருந்தாலும் கொஞ்சம் டீசென்டான படம் தான் இந்த அஞ்சான். ஆனா லிங்குசாமி அவர்கள் கொடுத்த பில்டப்பால இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எகிர்னதுதான் இந்த படத்தோட தோல்விக்கு காரணமா அமைஞ்சது. பட் இந்த ட்ரோல்களால லிங்குசாமி மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு. இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பேன், நடந்ததுனாலதான் அவங்க அதை ஒத்துக்காம இருக்காங்க. ட்ரோல்களையும் ட்ரோல்களால ஒருத்தர் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்றதையும் தமிழ் சோசியல் மீடியாவுக்கு அறிமுகப்படுத்தினதே அஞ்சான் திரைப்படம் தான். இதுல நாம அடுத்ததா பார்க்க போற திரைப்படம் 2015ல வெளிவந்த புலி. இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் இந்த படத்தால ரொம்பவே ட்ரோல் செய்யப்பட்டாரு. அவர் வேற யாரும் இல்ல, டிஆர் அவர்கள் தான். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். தளபதி விஜய் அவர்களுக்கு கத்திங்கிற மிகப்பெரிய வெற்றி திரைப்படத்திற்கு பிறகு வெளியான திரைப்படம் இந்த புலி. கத்திங்கிற கதிரேசன் வில்லாதி வில்லன் ஃபேண்டசி கதைகளை இயக்கத்துல புகழ்பெற்ற சிம்புதேவன் அவர்கள் இயக்கத்துல அதுவும் ஒரு பீரியட் பிலிம்ல நடிக்கிறார் விஜய் அவர்கள்னு சொல்லும் போதே பலர் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர்னு ஏகப்பட்ட திறமைகளுக்கு சொந்தக்காரரான டிஆர் அவர்கள் சிறப்பு விருந்தினரா பங்கு பெற்றாரு. இந்த இசை வெளியீட்டு விழாவில் அவர் ஸ்டேஜ்ல புலிங்கிற டைட்டில வச்சு அடுக்கு மொழியில பேசி எல்லாரையும் அசர வச்சாரு. ஆனா இந்த திரைப்படம் வெளியாகி மோசமான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. டிஆர் பேசினதை வச்சே இந்த திரைப்படத்தை ட்ரோல் செய்தாங்க இன்டர்நெட் சமூகம். படம் எப்படி இருக்குன்னா உள்ள ஒரே விசில் சத்தம் அடிச்சிட்டு இருக்கு, பாத்தீங்களா சவுண்ட அப்படின்னா, ஓ அவ்வளவு நல்லா இருக்காடா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனா ஏன்னா நீ வேற வைத்தறிச்சல் கிளப்புற, உள்ள அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த படத்தை அப்படின்றா. ஏன் அந்த வருடமே வந்த 400 ரவுடி தான் படத்திலேயே இந்த ட்ரோல்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அட்டாக் பண்ற புலி, இது ஆக்ரோஷமான புலி, இது பாகுபலி. பாகுபலி படத்துல ராஜாக்கள் பத்தின கதையை மாசா சொல்லும் போது புலி மேலையும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உருவாச்சு. ஆனா புலி மாசாவும் இல்லாம காமெடியும் பெருசா ஒர்க் ஆகாததால தோல்வி அடைஞ்சது. விஜய் அவர்கள் போன்ற ஒரு மாஸ் பிம்பம் உள்ள நடிகருக்கு பதிலா வேற ஒரு நடிகர் நடிச்சு இந்த கதையிலே சில மாற்றங்கள் செய்து இத குழந்தைகளுக்கான படமா ப்ரோமோட் செய்து இருந்தா இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இத ஒரு மாஸ் ஆக்ஷன் படமா அவங்க ப்ரோமோட் பண்ணதுதான் மிகப்பெரிய தப்பு. கடைசியில இதால டிஆர் அவர்கள் தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு. யார் பத்தம் இல்லையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம்.
5ஆம் திரைப்படத்துல லிங்குசாமிக்கு நடந்தது 2022ல பீஸ்டால நெல்சன் அவர்களுக்கு நடந்துச்சு. நெல்சன் அவர்கள் இயக்கத்துல விஜய் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படம் பீஸ்ட். இயக்குனர் நெல்சன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு முன்பா கோலமாவு கோகிலா, டாக்டர்னு 2 வெற்றி படங்களை கொடுத்திருந்தாரு. அதனால இந்த படத்திற்கும் நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா படம் வெளிவந்து சரியா போகாததால இந்த திரைப்படத்தின் இயக்குனர் நெல்சன் ட்ரோல்களுக்கு உள்ளானாரு. இந்த படத்திற்கான ப்ரமோஷன் நேர்காணல்கள்ல இன்டர்வல்ல பயங்கரமான டெஸ்ட் இருக்குன்னு அவர் சொன்னது பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டுச்சு. இப்ப அந்த இன்டர்வியூ போய் பாத்தீங்கன்னா அந்த பகுதியெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு இருப்பாங்க. அதே போல டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள்ல நான் 3 மாசத்துக்கு மேல எந்த ஸ்கிரிப்ட்லயும் ஒர்க் பண்ணது இல்லன்னு அவர் சொன்னது பேசு பொருளாச்சு. மிஞ்சி போனா 3 மந்த்ஸ்க்கு மேல நான் எதுலயும் ஒர்க்கே பண்ண மாட்டேன். ஸ்கிரிப்ட்னா 3 மாசத்துல முடிஞ்சிரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல டைம் அதுல எனக்கு போட முடியாது. அந்த வருடமே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளிவந்த விக்ரம் மாஸ் ஹிட்டாக லோகேஷ் கனகராஜ் கூட கம்பேர் செய்து அடிக்கப்பட்டாரு நெல்சன். ஆனா ஜெயிலர்ல திரும்பவும் ஹிட் கொடுத்து இவர் கம்பேக் கொடுக்கும் போது இதே ட்ரோல் போட்டவங்க வாயெல்லாம் பாராட்டவும் செஞ்சது. பட் அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்தது. நெல்சன் அவர்கள் விஷயத்துல நாம கத்துக்க வேண்டியது, இவனுங்க சக்சஸ் கொடுத்தா தூக்கி கொண்டாடுவானுங்க, அதுவே தோல்வி அடைஞ்சா தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. இதுல நான் என்னையுமே சேர்த்துக்கிறேன், நானும் அதுல ஒருத்தன் தான். சோ அதை பத்தி நாம பெருசா யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். இந்த லிஸ்ட்ல லேட்டஸ்ட் வரவு இந்தியன் 2. இந்த படம் ட்ரோல் செய்யப்பட்டதுல அதிகம் ட்ரோல் ஆனது சேனாபதியை விட சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியா நம்ம சித்தார்த் தான். சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா. ஏற்கனவே நல்ல படத்துக்கு தேவையில்லாத ஆணி இந்த சீக்வல்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ப்ரொமோஷன் பண்றேன்னு பாட்டு பாடுறது, வெற்றி மாறன்னு இன்டைரக்டா கலாய்க்கிறதுன்னு ஏடாகூடமா ஏதாவது செய்துகிட்டு இருந்தார் சித்தார்த். சாரி, சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியா. சோ படம் ரிலீஸ் ஆகி நெகட்டிவ் ரிவ்யூலாம் வர ஆரம்பிச்சதும் முதல்ல ட்ரோல் ஆனது சித்தார்த் தான். ஒரே நாள் என் வாழ்க்கையே சூன்யமாயிடுச்சு. இந்த படத்துல சித்தார்த் அவர்களை ட்ரோல் செய்தது கூட பரவாயில்ல, ஆனா தேவையே இல்லாம பிரியா பவானி சங்கர் எதுக்கு ட்ரோல் செய்யப்பட்டாங்கன்னே தெரியல. சும்மா டைம் பாஸ், போர் அடிக்குது இல்ல. சித்தார்த்துக்கு துணையா இந்த வருடம் இந்த லிஸ்ட்ல இணைந்து இருக்கிறது ஸ்டுடியோ கிரீன் ஓனர் ஞானவேல் ராஜா. இந்த படத்திற்கு முன்னாடியே பருத்தி வீரன் படம் சம்பந்தமா இயக்குனர் அமீர் அவர்களை பத்தின இவரோட பேச்சுக்கு இணைய சமூகத்தால புழக்கப்பட்டாரு. அப்ப சுதாகா என்ன சொல்றாங்க, மேக்கிங் வரல ஒன்னும் வரலன்ட்டு அவங்க ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. காலம் 8ல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அமீர் அவர்களே அவரோட சிபிஐ ஃப்ரெண்டால சிக்கல்ல சிக்க இவரை எல்லாரும் மறந்து இருந்தாங்க. அப்பதான் அவரா வந்து கங்குவா ப்ரொமோஷன்கள்ல வாண்டடா சிக்கினாரு. 1000 crore எதிர்பார்க்கலாம். நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க. பாகுபலி, கேஜிஎஃப், புஷ்பா மாதிரி கோலிவுட்டுக்கு பேன் இந்தியன் ஹிட் கிடைக்கல, அதாவது தியேட்டரிக்கலா. நம்ம சுத்தி இருக்கிற டோலிவுட்டும் சாண்டல்வுட்டும் 1000 கோடி வசூல தாண்டும் போது நம்ம இண்டஸ்ட்ரியில அது நடக்கலையேன்ற வருத்தம் நமக்கு இருக்கதா செய்யுது. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த வருத்தத்தை கங்குவா திரைப்படம் நீக்கும்னு நம்பினாரு ஞானவேல் ராஜா. ஜோடி நான் போட்டிருக்கேன், பந்தயம் அடிச்சு காட்டுறேன் பாரு. 1000 கோடி என்ன 2000 கோடி வசூல் பண்ணும். ஆடியோ ரிலீஸ் பாஸ் எல்லாரும் பத்திரமா வச்சுக்கோங்க. பேன் இந்தியா லெவல்ல வேர்ல்டு வைடு சக்சஸ் மீட் வைக்க போறோம். இந்த பாஸை யூஸ் செய்து அந்த சக்சஸ் மீட்டுக்கு வாங்கன்னு கொடுத்த இவரோட ஸ்பீச்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரோல் மெட்டீரியல் ஆனாரு ஞானவேல் ராஜா. இன்னைக்கு எல்லார் கையிலயும் இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கங்க, திருப்பி கொண்டு வரேன், நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. அதிக எதிர்பார்ப்புல வர திரைப்படங்கள் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலனா முன்பெல்லாம் தோல்வி அடையும், ப்ரொடியூசர்ஸ் நஷ்டம் அடைவாங்க. அதனால பண கஷ்டம் ஏற்படும். ஆனா இப்பெல்லாம் ட்ரோல்களால கும்மி எடுக்கிறதால இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே மன உளைச்சலால பாதிக்கப்படுறாங்க. எல்லாமே ஓரளவுக்கு இருக்கிற வரைக்கும் ஓகே. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. எல்லை மீறாத உருவக்கேலி செய்யாத ட்ரோல்கள் சிலது ரசிக்க வைக்கும், ஆனா சிலது வன்மத்தை கக்கறதுக்காகவே கிளப்பப்படும். வனமே இருக்கு, வனம் அது. சோ நல்ல ட்ரோல்களை ரசிப்போம், வன்மத்தை புறக்கணிப்போம். இட்ஸ் நைஸ் நோ. இப்ப பார்த்த 6 படங்கள்ல எவ்வளவு ட்ரோல் செய்யப்பட்டாலும் இந்த படம் எனக்கு பிடிக்கும்னு ஒரு படம் இருக்கும்ல, அத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.